சாலைக்குள்ள அந்த தீ விபத்து நடந்து உள்ளது ஒருத்தர் ஓடியாரு வெளியே, உடம்புல இருக்கிற மொத்த தோலுமே அப்படியே தொங்குதுமா, ஸ்கின் எல்லாமே. அதை பார்க்கும் போது அந்த இடத்துல இப்ப நான் இருந்தா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், எனக்குள்ள என்ன வெளிப்பாடு, எப்பா இன்னைக்கு எப்படி இது சரியாகும், என்னால என்ன பண்ண முடியும், உட்கார முடியுமா, படுக்க முடியுமா, நான் பொழைச்சிருவேனா, என் குடும்பத்தை போய் நான் பாப்பேனா, என் பொண்ணு என்னால நான் எப்படி இருக்கிறேன்னு என்னால பாக்கல, கடையில நான் பாக்கல, பிறர் பாக்குறான். இப்ப நான் அதை பார்த்துட்டேன். இப்ப எப்படின்னா நானே அந்த பர்சனா இருக்கிறேன், நான் பாக்குறேன், நானே பார்த்து அந்த கேள்வி கேட்கிறேன், ஐயோ நான் படிச்சிருவேனா, என் உடம்புல இது தொங்குது, என்ன ஆகும் தெரியலையே, இது இவ்வளவு வலிக்குது, எவ்வளவு எரியும், என்ன பண்ண, எப்படி எண்ணங்களோட அந்த ஒரு அந்த மனித தேகத்துக்குள்ள, அந்த ஆன்மாக்குள்ள, அந்த உடலுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும் பாருங்க. இப்போ அவங்கள நம்ம இப்ப அந்த பட்டாசாலை இல்லாம இருந்தா இங்க ஒண்ணும் ஆக போறது இல்லை. ஏன்னா அந்த பொருளை வச்சு உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. இங்க நம்ம சொல்றோம் வாழ்வாதாரம்ன்றது எதுல இருந்து வாழ்வை எடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. எதை கொண்டு எதை வாழணும், நீ வாழ்ற ஒரு விஷயம் உனக்கு சந்தோஷம்னா, நீ வாழ்றது சரின்னா, நீ வாழ்றதை கொண்டு பிறருக்கு ஏதோ ஒரு மாற்றமா இருக்கணும், இல்ல உனக்கு ஒரு சிறிய துன்பத்தோட அந்த வாழ்வு நடந்தா கூட பரவாயில்ல, பெரிய துன்பமான நிகழ்வு உனக்கும் நடக்குது, அதை வாங்கி போய் யூஸ் பண்றதும் நடக்குது. அப்ப அந்த செயல் இல்லாம நிறுத்தினா என்ன இருக்கு, சற்று யோசிக்கணும். நம்ம திருப்பி நம்ம பழைய காலத்துல இருக்கிற மாதிரி பேசிக்கினே நம்ம பழைய சில நம்ம சொல்லிட்டு நம்ம பழகப்பட்டுட்டோம், அதான் சந்தோஷம், அதான் அப்படியே போகாதீங்க. ஏன்னா இப்படி நம்ம போறது சரியில்லை. ஏன்னா ஏற்கனவே ஊருப்பட்ட வலி துன்பத்தில் நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். மீண்டும் அந்த செயலை அதிகப்படுத்தக்கூடிய செயல் நம்ம செய்யக்கூடாது. இதுக்கப்புறம் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த அதிகமா கத்து கொடுக்கூடாது.